ஹலோ மக்களே! இனிமே உங்களோட காருக்கு பெட்ரோல்லாம் எதுவும் வாங்க வேணாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே எல்லா காரு, பைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கரும்பு சாறுலயும், அதாவது கார்ன்லயும் ஓடும், மக்காச்சோளத்திலயும் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குல்ல. இது என்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்னா வந்து, எத்தனால் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்ட வந்து கவர்ன்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எத்தனால் அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு ஃபியூலா கிரியேட் பண்றாங்க. அந்த கார்னு, இதே மாரி இந்த வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டு இதிலிருந்து ஒரு கேஸ், எத்தனால் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த எத்தனால் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிதின் கட்காரி முன்னாடி வந்து இந்த நேஷனல் ஹைவேஸ்க்குலாம் அவரு போட காரணமா இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைவே மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் 100% எத்தனால் யூசேஜ்க்கு வந்து நான் சைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்ல ஒண்ணு போட்டிருந்திருக்காரு. ஸோ அப்படி என்னதான் இந்த எத்தனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, யூசுவலா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்தியால வந்து டோட்டலா பெட்ரோல் அண்ட் டீசல் அண்ட் சிஎன்ஜி கேஸஸ் இது மூலியமா நம்ம வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா ஈவியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த 4 மோட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சாமானிய மக்கள் நீங்களோ, நானோ, இல்ல நம்ம சொந்தக்காரங்களோ, நம்ம கவர்மெண்ட்டோட வெஹிக்கிள் ஆஃபீசர்ஸோ எல்லாரும் இதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாசில் ஃபியூல் மூலியமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா வந்து எங்கெங்கலாம் பிளாட்டியூ ரீஜன் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமா கிடைக்கும். அது மூலியமா க்ரூட் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயில் மூலியமா மல்டிபிள் ஃபேஸஸ்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் கிடைக்கும். அதுலேருந்து பெட்ரோல் கிடைக்கும். இது நிறைய ப்ரூஃப் வேணா டீசலு, கெரோசின் அந்த மாரி போய்க்கிட்டே இருக்குங்க. ஸோ இது மாரி தான் நம்ம வந்து இன்னைக்கு அந்த வெஹிக்கிள்லாம் ஓட்டிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னா நம்ம பேசிக்கான ஒரு விஷயமா நம்ம வண்டின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இத பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம மாடர்னா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிய வந்து நம்ம பிரிஃபர் பண்றோம். ஈவிலயே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா வந்து ஈவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து லித்தியம் பேட்டரியில ஓடும். ஆனா, நம்ம கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியம் மினரல்ன்றது வந்து நம்ம கண்ட்ரில அதிகமா இல்ல. அதுவும் இந்த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்டு இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்க நாட்டுக்கெல்லாம் வந்து இந்த லித்தியம் குடுக்கணுன்றது மாரிலாம் நமக்கு ரிசோர்ஸே கிடையாது. அப்ப என்னதான் பண்ணலாம்? நம்ம வருஷம் வருஷம் அதாவது ஒவ்வொரு நாளுமே வேற ஒரு கண்ட்ரிய வந்து டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா? நம்ம எப்பயுமே யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட அவங்களோட மிரட்டலுக்கு படிந்து இந்த கண்ட்ரில க்ரூட் ஆயில் வாங்கு. இல்லாட்டி உன்னோட கேஸ் பாதிக்கும். இல்லாட்டி உன்ன போக்குவரத்து எல்லாமே நான் நிறுத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஒரு பிரசிடென்ட் கீழ அவரோட அந்த வார்த்தைகளுக்கு கீழ கண்ட்ரோல் பண்ணி இருந்துகிட்டே இருக்கிறதா? அப்படின்னு நம்ம கவர்ன்மெண்ட் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட். அது என்னன்றது இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். யூசுவலா என்ன நடக்கும்னா வந்து இந்தியாவோட இன்னைக்கான கரண்ட் ரியாலிட்டி நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். யூசுவலா என்னன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயில் டிபெண்டன்ட் கண்ட்ரிங்க. எப்பவுமே வந்து நம்ம ஆயில் சார்ந்து தான் இருந்தே ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம இந்தியாவே பார்த்தீங்கன்னா முடங்கி போயிரும். நீங்க வந்து வீட்ல சாப்பாடு சமைக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ முடியாது. நீங்க வேலைக்கு போ முடியாது. உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போ முடியாது. ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி 108க்கு வந்தா கூட அது வந்து நெறைய நேரங்கள் எடுத்துக்கும். எல்லாமே அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 97% வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி இந்த க்ரூட் ஆயில் டாமினேட்டடான வெஹிக்கிள்ஸா தான் இருக்கு. ஈவி இப்பதான் வந்து நமக்கு இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இந்தியா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிட்டே ஆகணும். ஓவராலா 89% ஆயில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா இந்தியா வேற வேற கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கு. 11% மட்டும் தான் நம்ம கண்ட்ரில நம்ம உள்நாட்டிலேயே நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓவராலா பார்த்தீங்கன்னா 2600 அதாவது அது ஓவராலா அவங்களோட மெட்ரிக் டன் இருக்கு. ஓவராலா நம்ம பார்த்துட்டோம்னா 3.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்டுங்க. ஸோ இத சிம்பிளா நான் என்ன சொல்லணும்னா வந்து, அதாவது இந்த என்டையர் உலகத்தை எடுத்துக்கலாம். இந்த எர்த் பிளானட் எடுத்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அதாவது இந்த ஆயில் டிபெண்டன்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 2வது கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, சைனா. 3வது இந்தியா. இது வந்து இன்னும் மேலவும் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த கண்ட்ரிக்குலாம் ஆயில் குடுக்கலன்னா, கண்டிப்பா இந்த கண்ட்ரியே முடங்கி போயிரும். அப்படின்ற அளவு இந்த கண்ட்ரிலாம் ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மென்ட்டுக்கும் அதாவது வருஷம் வருஷம் 12,00,000 கோடி வந்து நம்ம செலவு பண்றோம். ஆயிலுக்காக மட்டும். இந்த க்ரூட் ஆயிலுக்காக மட்டும். இன்னைக்கு வந்து இந்த க்ரூட் ஆயில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு வந்து இந்த உலகமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரூட் ஆயில்னால தான் நெறைய போர்களே வந்து நடத்திட்டு இருக்கு. ஆரம்பிச்சும் வச்சுக்கிட்டு இருக்கு. யூசுவலா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லாம் தெரியும் உங்களுக்கு. அதாவது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எந்த அளவு அதாவது மத்த கண்ட்ரீஸ் வெனிசுலாவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், எல்லா கண்ட்ரியும் பயங்கரமா த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த எண்ணெய் கிடங்குனால. எண்ணெய வச்சு இவங்க என்ன பண்ணலாம்? நெறைய வந்து பிசினஸ் பண்ணலாம்.
நம்ம இந்தியா மாதிரி இருக்க நேஷன்ஸ்க்குலாம் அவங்க கொடுத்துருக்கலாம். இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய வாட்டி ட்ரம்ப்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்தியாவ எதிர்த்து பேசுவாரு. அசிங்கமா நெனைப்பாரு. ஈவன் ரீசென்ட்டா கூட நெறைய வாட்டி வந்து இந்தியா வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க கூட நல்லா நான் பிசினஸ் பண்ணுவேன். நெறைய பணம் சம்பாரிப்பேன்லாம் சொன்னாரு. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது நம்ம எதிர்த்து பேசவே முடியாது. ஏன்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ், ஈரான் இந்த போர் நடந்து 2 கண்ட்ரி அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்ன யோசிச்சோம்னா, எப்படி 2 பேருக்கும் நடுவுல ஆயில தூக்கிட்டு ஓடி வரலாம்னு தான் யோசிச்சோம். ஏன்னா, நம்ம அவ்ளோ தூரம் டிபெண்டன்ட். ஈவன் நீங்களோ நானோ அந்த போர்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் ஓடி போய் பெட்ரோல்லாம் போட்டுட்டுலாம் வந்திருந்திருக்கோம். ஏன்னா பெட்ரோல் தீர்ந்து போயிரும். நம்மளோட வாழ்க்கை முடங்கிரும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, ஓவராலா இந்தியா இதே மாரி டிபெண்டன்ட்டா தான் இருக்காங்க. ஸோ இந்த ரஷ்யால அதாவது இந்தியாவோட ஓவரால் ஆயில் இம்போர்ட்ல யார் முதல்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா தான். ஓவராலா நம்ம இந்தியாவுக்கு 35% ஆயில வந்து ரஷ்யாட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நெறைய ஆஃபரும் குடுப்பாங்க. ஒரு பேரல் பெரிய பேரலுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1200 ரூ. 1500 அந்த மாரி ஒரு பேரலுக்கு ஆஃபர் குடுப்பாங்க. 2வது ஈராக். அவங்கள்ட்ட இருந்து 20% வாங்கிட்டு இருக்கோம். 3வது சவுதி. அதாவது 5வதா வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு விஷயம். சரிப்பா, இதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து அதாவது இப்போ வரையும் இவ்ளோ வெஹிக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பெட்ரோலு. பெட்ரோல்ல வந்து இவ்ளோ ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு. எல்லாமே சரி. அது என்னப்பா அந்த எத்தனால் அத பத்தி சொல்லவே மாட்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் அத சொல்றேன். எத்தனால் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால்ங்க. எப்படின்னா வந்து ஒரு டைப் ஆஃப் சரக்கு தான். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா வந்து பெரிய ஒரு ஃப்ளேம வந்து உண்டாக்கும். ஸோ அத பத்த வச்சீங்கன்னா டக்குனு பத்திக்கும். பெட்ரோல் என்ன ஆகுது? அதுவும் அதே மாரி தான். இது ஒரு ஃப்ளேம் உண்டாக்குது. இது மூலியமா அதாவது வந்து கம்பஷன்னால என்ஜின்ஸ்லாம் ரன் ஆகுது இல்லையா? ஸோ அது மூலியமா எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது மூலியமா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துல நம்ம ஃபங்ஷன் அதாவது நம்ம வாழ்நாள் நடத்திட்டே இருக்கோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம். ஸோ இந்த எத்தனால்ல பார்த்தீங்கன்னா நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இந்த எத்தனால் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா வந்து நிலத்துக்கு அடியில ட்ரில் போட்டு இந்த ஃபாசில் ஃபியூலோ, க்ரூட் ஆயில நீங்க வேலையே கிடையாது. அதாவது நம்ம தோட்டத்திலயும், இந்த வயல்வெளிகள்லயும் முளைக்கிற கார்ன்னால, மக்காச்சோளத்தினால, கரும்புனால, நெறைய வெஜிடபிள்ஸ்னால இது மூலியமா தான் அந்த எத்தனால்ன்றத ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த எத்தனால்ல பார்த்தீங்கன்னா நெறைய பிளெண்ட் இருக்கு. நெறைய கலவைகள் இருக்கு. E10, E20, E85, E100. இது எதுக்குப்பா இவ்ளோ டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுல தான் நெறைய ட்விஸ்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இதுல தான் நெறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இதுவுமே நம்ம எப்படி நம்ம வாழ்நாள்ல நம்ம இத யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். E10 எத்தனால். அதாவது இந்தியால பார்த்தீங்கன்னா வந்து 2022ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம இந்தியால இது இருக்கு. அதாவது 10% மட்டும் எத்தனால் இருக்கும். 90% பெட்ரோலு. அதே மாரி E20 பார்த்தீங்கன்னா வந்து 20% எத்தனாலு. அதாவது மீதி 80% பெட்ரோலு. இது 2025ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாரி E85னா வந்து 80% இத்தனாலு, 15% பெட்ரோலு. இன்னைக்கு தான் அதாவது வந்து ஜூன் 1 வாரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். இப்போ தான் வந்து டெல்லியில பார்த்தீங்கன்னா வந்து இந்த பம்ப் ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 100% எத்தனால் வந்து அது டிஃபரெண்ட் கம்ப்ளீட்டா வேற. ஸோ அதுலயும் கொஞ்சமா வந்து பெட்ரோல் கலப்பாங்க. ஏன்னா வந்து குளிர் காலத்துல வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு கட்டத்துல அதாவது அடுத்த கட்டத்துல வந்து என்ன பண்றாங்க, இந்த கார் கம்பெனி மாருதி சுசுகிலாம் என்ன பண்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எத்தனால் பிளெண்டிங் கார் அதாவது வந்து இந்த மாரி வேர்ல்ட் என்வைரன்மென்ட் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது மாருதி சுசுகில வந்து ஸ்விஃப்ட், ஃப்ராங்ஸ் இந்த மாரிலாம் கார்ஸ் இருக்குல்ல. இந்த கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த எத்தனால் பிளெண்டிங் கார இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது மூலியமா என்ன நடக்கும்னா, நீங்க காருக்கு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலோ, டீசலோ இல்ல கேஸோ போட்டு ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. ஈவி டிபெண்டன்ட் பண்ணி சில நேரம் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். எல்லாமே சைனா கையிலயும், வியட்நாம் இந்த மாரி கண்ட்ரீஸ் கையில தான் இருக்கு. ஏன்னா பேட்டரி அந்த லித்தியம்லாம் அங்க தான் கிடைக்குது. ஸோ அடுத்த கண்ட்ரி டிபெண்டன்ட் ஆகாம நம்ம கண்ட்ரிலேயே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த மக்காச்சோளம் அது இதுன்னு இதை வச்சு வெஜிடபிள் வச்சு ஒரு ஃபியூலை தயாரிச்சு அது மூலியமா வண்டியை ஓட்டலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது இல்லாம நிறைய காரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஃபேமஸான ஒரு பிராண்டு ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர். சரிப்பா, அதான் எத்தனால்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. டைரக்டா பெட்ரோல் பங்க்ல போய் நான் இப்போ பெட்ரோல் போட்டா எத்தனால் பெட்ரோல் தான் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எத்தனால் பிளெண்டிங் இருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எத்தனால் 10, எத்தனால் 20, E10, E20 இந்த பிளெண்ட் பண்ண எத்தனால், இந்த மிக்ஸ் பண்ண எத்தனாலை நம்ம காருக்கு போட்டா, இப்போ நீங்க வச்சிருக்க காரு, இப்போ நான் வச்சிருக்க காரு, நம்ம ஃபேமிலியில் இருக்க இந்த வெஹிக்கிளுக்குலாம் போட்டா எந்த ஒரு விஷயமும் ஆகாது. இது வந்து ஃபிளெக்ஸ் ஃபியூல்னு சொல்லுவாங்க. மிக்சிங்கான ஃபியூல் தான். எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது. அது விலையும் கொஞ்சம் கம்மி நார்மலான பெட்ரோலை கம்பேர் பண்ணும் போது. ஆனா நீங்க E30, E85, E100லாம் போட்டீங்கன்னா இன்ஜின் சுத்தமா காலி ஆயிரும். என்ஜின் சுத்தமா ஸ்டார்ட்டே ஆகாது. அது திரும்பவும் நீங்க என்ஜின் தான் மாத்தி ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்பதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு என்னோட கருத்துக்கள் நீங்க கேட்டீங்கன்னா வந்து அட்லீஸ்ட்
20 இயர்ஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ என்னன்னா E10 E20 மேபி இன்னைக்கு கொண்டு வரலாம். அதாவது வந்து ரீசெண்டாக கூட என்ன ஆகுதுன்னா ட்விட்டரில் ஒருத்தர் வந்து அவரோட அதாவது காரோட பெட்ரோல் ஓப்பன் ஆகிற அந்த இது இருக்குல்ல அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா எறும்பா வந்திருக்கு. எறும்பா ஏன் வந்திருக்குன்னா வந்து ஏதோ ஒரு பிளெண்ட் இருக்கு. அதாவது சுகர் கேன் போட்டனால எறும்பு வந்து அந்த இடத்துல சர்க்கரை நோக்கி வந்திருக்கு. ஸோ இதனால அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா அதாவது கவர்மெண்ட் டைரக்டா வந்து E20யோ E30யோ E80யோ இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட இப்போ இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நியர்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 30 கோடிக்கு மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்கு. காரோ பைக்கோ இந்த மாதிரி டோட்டலான வெஹிக்கிள் இது எல்லாமே பெட்ரோல் டீசல் இது மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஈவி வேற. ஸோ இது எல்லாத்தையும் மீறி நம்ம எத்தனால் பிளெண்டிங் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். ஆனால் எத்தனால் பிளெண்டிங் நன்மையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஈவியை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வில்லேஜ்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ஈவி அதாவது போர்ட்டோ ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் தொலைவதுக்கு பதிலாக ஷார்ட் ரேஞ்சில் வேணால் ஈவி யூஸ் பண்ணிட்டு சிட்டிக்குள்ளே வேணால் ஈவி யூஸ் பண்ணி லாங் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனால் வெஹிக்கிளை வந்து கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க இந்தியாவோட நிலைமை. இதெல்லாம் வந்து நமக்கான ஆப்ஷன்ஸாக நம்மளோட டிசாஸ்டர் டைம்லையும் இல்லை வந்து அடுத்த கண்ட்ரியை சார்ந்து இல்லாமல் இந்த ஒரு ஆப்ஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு முன்னாடி வைக்கிறது தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனால் அதே மாதிரி இவங்க அதாவது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி டெல்லி, மும்பை இந்த மாதிரி பிளேசஸ்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரலாம். இது எப்பவுமே நமக்கு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சு வச்சதில்லை. இவங்க முதல்ல தொடங்கி வச்சதில்லை. ஆல்ரெடி 2003 பிரேசில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு இந்த எத்தனால் பிளெண்டிங் ஃபியூல். ஆனால் இதை இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் அக்செப்ட் பண்ணுமே. இன்னைக்கு நம்ம கையில் கிடைக்கிற பெட்ரோல்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இன்னைக்கு வேற ஏதோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு முதலாளி பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் போடும்போது அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அவன் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி போற எடுத்து ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க அந்த ஆயில் பிளேசஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு ஏன் அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமாங்க? இந்த வீடியோட முக்கியமான பாயிண்டே இதுதான். அதாவது இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த உலகத்திலேயே ஒரு ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது இந்த க்ரூட் ஆயில்லாம் இருக்குல்ல பெட்ரோல் வாங்குற ஒரு முக்கியமான சோர்ஸ். இது அடுத்த 50 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிரும். அதாவது இப்போ நம்ம உலகத்துல அடுத்த 50 வருஷத்துக்கு மட்டும்தான் ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் ஃபேக்டும் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவி அதுக்கப்புறம் எத்தனால் பிளெண்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்பாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை முயற்சி எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 30 இயர்ஸில் கண்டிப்பாக எத்தனால் பிளெண்டிங் எத்தனால் ஃபியூல் பெரிய ஒரு பங்கு வகிக்கும் நம்மளோட இந்தியன் எக்கனாமியில், உங்களோட என்னோட வாழ்க்கையிலையும். நம்ம இதை எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயிலான வீடியோ வேணுன்னா கமெண்ட் தெரிவிங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.